ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமுலை சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடர் ரொம்பவே ஆசையாக ஆர்வமாக கவர்னரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு தன்னோட அம்முவை நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. கவர்னர் வந்து போலீஸ் அதிகாரிங்கிட்டலாம் சொல்லிவிட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க. நம்ம சுடரோட முகத்தில் அந்த சந்தோஷம் பறந்தே போயிடுச்சு. சந்தோஷம்லாம் போய் முகம் வாடி போயிருக்கு. மாமா, நம்ம 4 மணி வரையும் இருந்து அவங்க கேட்டுட்டு சொல்கிற வரைக்கும் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கலாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. அம்முவை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மாமா. எனக்கும் ரொம்ப கவலையாகவும் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், கண்டிப்பாக நீ அபியை பார்ப்ப. அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக அந்த கவர்னர் சார் எடுப்பார். கண்டிப்பாக உன்னை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு அபி அவார்ட் வாங்குறத நீ உன் கண்ணால் பார்த்து ரசிப்ப. அபி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீயும் சந்தோஷப்படுவ சுடர். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம 4 மணி வரைக்கும் அங்கே உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க யாருமே ஹலோ பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாமா. மாமா, அம்முவை நான் பார்ப்பேன்ல. அம்முவை பார்க்காம என்னால் இருக்க முடியல மாமா. பொருள் முடிஞ்சு அம்மு ஜெயிலுக்கு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு மனசு கடந்து தவிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர் தங்கம், உன்னுடைய தவிப்பு எனக்கு நல்லாவே புரியுதுடா. கண்டிப்பாக உன்னை உன் அம்முவை பார்க்க அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழியை காட்டுவார். நீ கவலைப்படாமல் வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம், அதுதான் கொஞ்ச நேரத்துலேயே 4 மணின்றது சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம கேட்குவோம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அம்மாவை நேரில் பார்த்து பேசலாம் தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. வா சுடர், உனக்கு ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, எனக்கு எது சாப்பிட்றதுக்கும் விருப்பம் இல்லை. என் அம்முவை பார்த்துடுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர், எக்காரணத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எந்த நிமிஷத்துலையுமே அந்த நம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது சுடர். கடைசி வரைக்கும் நம்ம நம்பிக்கையாக இருப்போம். நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் சுடர். இங்கே பாரு, மாமாவுக்காக நீ இப்போது சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். காலையிலேருந்து நீ சாப்பிடவே இல்லை. கவர்னரை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார், 11 மணி ஆகுது. இப்போது சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுடருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. மாமா, பசியை ஆற்றுறதுக்காக 2 இட்லி மட்டும் போதும் மாமா, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், பிரியாணி சாப்பிடுமா, பிரியாணியுமே ரெடியாக இருக்குது. இல்லை மாமா, எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை. உங்களுக்காக தான் நான் இப்போது சாப்பிடவே வந்தேன். எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடரை சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அதாவது சுடரும் சண்முகமும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சரளா இருந்துட்டு, ஏங்க கவர்னரை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருந்தீங்க, கவர்னர் என்ன சொன்னாங்க? இந்த சுடரை அபியை பார்க்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகத்தோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் முகம் வாடி போயிருக்கு, என்னாச்சுங்க, அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகம் இருந்துட்டு, அப்படியெல்லாம் சொல்லலை சரளா, அவங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும். உடனே இங்கே சரளா இருந்துட்டு, நினச்சேங்க ஏதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டருவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அதாவது பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். அப்போவே உங்ககிட்ட நான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் யாருமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் திட்ட செய்வீங்க. நான் சொல்கிறதெல்லாம் எங்கெங்க நீங்கள் கேட்டுருக்கீங்க? இங்கே பாருங்கள், சுடர் வந்து அம்முவை அதாவது அபியை பார்க்கவே முடியாது. அவள் ஜெயில் அக்யூஸ்டுங்க. அவளை அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசலாம் விட மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகத்துக்கு கோவம் வருது. போதும் நிறுத்து சரளா, என்ன நீ அக்யூஸ்ட் அது இதுன்னு சொல்கிற? அபி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன் உனக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பாக சுடர் அபியை மீட் பண்ணி பேசுவா, அதுக்கான சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் தான் அதை நம்பிக்கிட்டு இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே போகிறது கிடையாது. தேவையில்லாமல் அம்முவை பார்க்க போகிறேன், அபி கூட பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கனவு கண்டுக்கிட்டு இருக்காமல் இருக்கிற வேலையை பாருங்கள். ஹே சுடர், இன்றைக்கி நீ ஸ்கூல்
ஸ்கூல் போகலையா? தருண் தியா இவங்க 2 பேருமே காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. நீ மத்தியானம் ஸ்கூலுக்காவது போயிட்டு வா. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டதும் அப்படியே போயிட்டு கவர்னர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் மாமாவும் போய் கேட்டுட்டு வருவீங்க. போ கிளம்பு, டக்குன்னு கிளம்பு. ஸ்கூலெல்லாம் போகாமல் நிற்கக்கூடாது. பெரிய மனுஷி மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நல்லா ஊர் சுத்த தான் கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, இல்லை அத்தை, நான் ஸ்கூலுக்கு போகல அத்தை. சாயந்தரம் 4 மணிக்கு கவர்னர் சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஏய் சுடர், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? ஒழுங்கா ஸ்கூல் போடி. ஏங்க சொல்லுங்கங்க, எந்த காரணத்து கொண்டும் ஸ்கூலை விட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்கால, அதெல்லாம் இவன் மறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், சரளா சொல்கிறது கரெக்டு தான். நீ இப்போ ஸ்கூல் போ, 4 மணிக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே நான் உன்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னாலுமே நானே போயிட்டு கவர்னர் சாரை மீட் பண்ணி பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றதை நான் உனக்கு கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். இங்கே பாரு சுடர், இப்போ நீ ஸ்கூல் கிளம்பிப்போ. மாமா, அம்முவை நான் பார்ப்பேன் இல்லை, அம்மு அவார்ட் வாங்குறத நான் நேரில் நின்று பார்ப்பேன் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் அதெல்லாம் நீ பார்ப்ப சுடர், கண்டிப்பாக நடக்கும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெடியாகி நம்ம சுடருமே ஸ்கூல் கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வந்தாலுமே சரியாக கவனத்தை எல்லாமே, அதாவது பாடத்தை எதுவுமே கவனமாக அதாவது நோட் பண்ண முடியல அவங்களால. மொத்த நினப்பு ஃபுல்லாகவே நம்ம அபி மேலே தான் இருக்குது. இப்போது எங்கள் கிளாஸ் டைமெல்லாம் முடியுது, பிரேக் டைம் வருது, அதாவது லன்ச் டைம்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம வெற்றியுமே சாப்பாடு மகேஷ்காக கொண்டு வராங்க. இப்போது நம்ம சுடரோட முகம் வாடி போயிருக்கு. வெற்றி இதை கவனிக்கிறாங்க. என்ன மகேஷ், ஏன் சுடர் இப்படி வாடி, அதாவது முகமெல்லாம் வாடி போயிருக்கு, முகத்தை ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல அங்கிள், நானுமே ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், எதுவுமே பேசவே மாட்டேங்கிறா சுடர், எப்போவுமே அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா. இன்றைக்கி என்னென்னா முகத்தை வாட போட்டுக்கிட்டு யார்கிட்டையுமே பேசக்கூட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருந்துட்டு நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, சுடர் என்ன சுடர், ஏன் இப்படி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கேப்டன், நீங்கள் தானே அம்மாவை பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு கவர்னர் சார்கிட்ட போகணும். ஆனால் கவர்னர் சார் இருந்துட்டு, அது நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறது கிடையவே கிடையாது, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு என் கூட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயிலில் இருக்கிறப்போ அம்மாவை பார்க்குறதுக்காக நான் போனப்போ கூட யாருமே சம்மதிக்கவே இல்லை, என்னை உள்ளே விடவே இல்லை. இப்போ மட்டும் அவங்க என்ன அங்கே கூட்டிகிட்டு வரத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. அதை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது கேப்டன். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அம்மாவை பார்க்கணும் போல் ஏக்கமாக இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சுடர் அழுகிறத பார்த்த நம்ம கேப்டனுக்கு, அதாவது நம்ம வெற்றிக்கு தாங்கவே முடியல. தன்னோட மகள் இப்படி அழுகுறாளே, அவள் நினச்சதை அவளால் அடைய முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எங்கள் நம்ம வெற்றிக்குமே இருக்குது. இங்கே பாரு சுடர், நீ அழுகாத, நீ அழுத அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீ உன் அம்மாவை பார்ப்ப, அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுவேன். இல்லை கேப்டன், கண்டிப்பாக நடக்காது. கவர்னர் சார் கூட ரொம்ப நல்லவராக தான் தெரிஞ்சார். அவர் என்னை கூட்டிகிட்டு போக நினச்சாலும் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமா ஓகே சொல்லணும்ல, அவங்க ஓகே சொன்னால் தானே அவர் என்னை கூட்டிகிட்டு போவார். அவங்க யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. என்னை யாருமே ஜெயிலில் அம்முவை பார்க்குறதுக்காக விடவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அம்மு அவார்டு வாங்குறத மட்டும் பார்க்க விடுவாங்களா என்ன? கண்டிப்பாக பார்க்க விட மாட்டாங்க. என்னால் எதுவுமே தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். ஆனால் என் அம்மு என் கூட இருக்கணும். எல்லா கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் இன்பத்துலேயும் எல்லாத்துலேயுமே அம்மு என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் கேப்டன். ஆனால் என் அம்மு ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துலையும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். இந்த பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விடக்கூடாது சரியா? நான் கவர்னர் சாரை நேரில் மீட் பண்ணி அவர்கிட்ட நான் பேசி கண்டிப்பாக உன்னை அம்மாவை பார்க்குறதுக்கான ஏற்பாடை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சுடர் இருந்துட்டு, கேப்டன் நீங்கள் கவர்னர் சாரை பார்க்குறதுக்காக போகிறீங்களா? அப்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க கேப்டன். வேண்டாம் சுடர், நீ ஸ்கூலுக்கு வந்திருக்குல்ல, நீ ஸ்கூலில் படிப்பு வேலையை மட்டும் பாரு. கண்டிப்பாக அதுக்கான ஆர்டரை நான் வாங்கிட்டு வரேன், அவரை கண்டிப்பாக நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை கேப்டன் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால் கிட்ட, ஸ்கூல் பிரின்ஸிபால் கிட்ட பேசிவிட்டு சுடரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வெற்றி.
அதுக்கப்புறம் வெற்றியும் சுடரும் இங்கே கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. கவர்னர் வந்து ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறதா வாட்ச்மேன் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடர் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கேப்டன், என்ன நடக்குன்னே தெரியல கேப்டன். இங்கே பாரு சுடர், கண்டதை நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிக்காத சரியா? நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல, உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றிடுவேன். நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அப்படின்னா அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, அதை தாங்கிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையாக அரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருது. வாட்ச்மேன் போயிட்டு அந்த கவர்னர்கிட்ட இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றியும் நம்ம சுடரும் கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. என்னம்மா சுடர், நான் உன்னை 4 மணிக்கு தானே வர சொன்னேன், ஏன் நீ முன்னாடியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே கவர்னர் சார் கேட்டதுமே சுடர் இருந்துட்டு, சார் என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல சார். நீங்கள் என்ன சொல்வீங்களோ, போலீஸ் ஆஃபீஸர் சார்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சாவே எனக்கு பதட்டமாகவே இருந்தது. அம்மாவை எங்கே பார்க்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே கவர்னர் சார் இருந்துட்டு, என்னம்மா நீ புள்ள, நான் தான் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு சொல்கிறேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், பாவம் பிஞ்சு குழந்த தன்னோட தாயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தவிப்பாக இருக்குது. அந்த குழந்தைக்காகவாவது நீங்கள், அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் வேண்டான்னு சொன்னாலுமே நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக பேசி சுடரை மட்டும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க சார். அவங்க அம்மாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுடர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தன்னோட அம்மா கூட வளரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா கூட வளர்ந்தாதான் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ரீடமும் அந்த தாய்கிட்ட தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சுடர் தன்னோட அம்மாவை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இப்படி ஒரு நிலைமை சுடருக்கு. இப்போது சுடர் வந்து கூடவே இருக்கணும்லாம் நினைக்கிறா. ஆனால் அது நடக்காதுன்னு தெரியும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் தன்னோட அம்மாவை பார்க்கணும், பேசணுன்ற ஒரு ஏக்கம் இந்த சின்ன பிஞ்சு குழந்தைக்கு இருக்கும் இல்லை சார். தயவு செஞ்சு நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுடர் வந்து அவங்க அம்மாவை பார்க்க முடியும். ப்ளீஸ் சார், நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசணும், ரெக்வஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கவர்னர் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வெற்றி இருந்துட்டு எங்கே கவர்னர் சார் வேண்டாம் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு உடனே ஓடி போய் கவர்னரோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு சுடருக்காக, இந்த பிஞ்சு குழந்தைக்காக அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுமதி வாங்கி கொடுக்கணும். சுடரை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகணும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. உடனேங்க நம்ம சுடர் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கேப்டன் நம்மளுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறாரு, நமக்காக கவர்னரோட காலில் விழுகிறாரு, கேப்டனுக்கு என்ன தலையெழுத்து, நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம வெட்டி காலில் விழுந்து கெஞ்சுறதும் உடனே கவர்னர் இருந்துட்டு, என்னப்பா நீ ஏன்பா திடீர்னு காலிலலாம் விழுகிற, கண்டிப்பாக உனக்காகவும் சுடருக்காகவும் நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன். அவங்க வேண்டான்னு சொன்னாலுமே நான் தனிப்பட்ட முறையில் ரெக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சுடர் மட்டுமாவது நான் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் நாளைக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சுடருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வராங்க. உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் கொஞ்சம் கீழே குமைங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சுடர் அப்படியே கன்னத்துலலாம் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கேப்டன் உண்மையாகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கேப்டன், எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க, எனக்காக நீங்கள் இவ்வளோ கீழே இறங்கி செய்யணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் எனக்காக அவங்களோட காலில் விழுந்து கெஞ்சி கதறி எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் அம்மாவை பார்க்குறதுக்காக. இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் படுவோன்னு எனக்கு தெரியல கேப்டன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, எனக்கு அதாவது உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சுடர் அப்படின்ற மாதிரி அதே சமயம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சுடர். ஏன்னா நீ என் புள்ள, எனக்கு பிறந்த குழந்த, உனக்காக நான் செத்து போனாலுமே பரவாயில்ல சுடர், உனக்காக என் சதையை அறுத்து கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ சுடர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
ஆனால் நம்ம சுடரோட ஆழ் மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. கேப்டன் ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்காக பார்த்து பார்த்து செய்கிறாரு. கேப்டனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தூரத்து சொந்த உறவு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வராங்க. உடனே கேப்டன் இருந்துட்டு, என்ன சுடர், என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கேப்டன், நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்கள் அந்த ஹெல்ப்பெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும்? என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ என் குழந்த, என் பொண்ணு சுடர் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுடர் இருந்துட்டு, என்ன கேப்டன் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுடர், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. ஆனால் நம்ம சுடர் வந்து இதை கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னோடய பொண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே நம்ம சுடர் காதில் விழுந்துருச்சு. அதாவது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம சுடர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம், சரி சுடர், நீ இப்படியே உங்கள் அதாவது வீட்டு பக்கம் விடுறேன், நீ வீட்டுக்கு போயிடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேப்டன், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்டு போவீங்க வாங்க, இல்லை டீயாச்சும் குடிச்சிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, இல்லை சுடர், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கேப்டன் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் நம்ம அதாவது வெற்றி வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சண்முகம் இருக்காங்க. சண்முகத்துக்கு தான் தான் அபியோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயம் தெரியும். அதே சமயம் அவங்க எல்லாருமே வெற்றியால் தான், அதாவது அபி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெற்றி மேலே கோவமாக இருப்பாங்க. அதனால் நம்ம வெற்றி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம சுடர் விடுறது கிடையாது. இல்லை கேப்டன், நீங்கள் இன்றைக்கி வந்தே தான் ஆகணும், வாங்க போகலாம், என் மாமா ரொம்ப நல்லவர், அவர் உங்களை பார்த்தாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்கள, அது எல்லாமே என் மாமாவுக்கு தெரியும். என் மாமா ரொம்ப நாளாகவே உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை சுடர், விடு சுடர், எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. இல்லை நீங்கள் வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ள ஹாலில் தான் இங்கே நம்ம சரளா, அவங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நம்ம சண்முகம், இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகவும், கேப்டனை பார்த்த சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் பொறுக்கி நாய், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. நம்ம வெற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா விடுங்க மாமா, எதுக்காக இப்படி ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, விடுங்க மாமா. சுடர், உனக்கு எதுவும் தெரியாது சுடர், இந்த பொறுக்கியால் தான் அபியோட வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு நீ அப்பா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு காரணமே இவன் தான். இவன் மட்டும் சரியாக இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இவனால் தான் அபியோட வாழ்க்கையே நாசம் ஆச்சு. இன்னைக்கு அம்மா ஒரு இடத்துலையும், நீ ஒரு இடத்துலையும், இவன் ஒரு இடத்துலையும் இப்போது இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. இவன் சரியாக இருந்திருந்தா நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்திருப்பீங்கள. இந்த கேடுகட்ட அப்பா, அதாவது இந்த கேடுகட்டவன் உனக்கு அப்பான்னாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. உனக்கு போய் இப்படி ஒரு நல்ல தங்க பிள்ளைக்கு போய், தங்கமான குழந்தைக்கு போய் இப்படி ஒரு அப்பனா, கேடுகட்ட அப்பனா அப்படின்ற மாதிரிலாம் கோவத்தில் சண்முகம் என்னென்னமோ உளறிடுறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அதாவது சுடர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்க வெற்றி பேசுகிறப்போ, ஏன்னா நீ என் பொண்ணு சுடர் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இப்போது நம்ம சண்முகமுமே இவனை மாதிரி ஒரு கெட்ட உன் அப்பன் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே நோட் பண்ணியிருப்பாங்க. உடனே சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மாமா என்ன சொன்னீங்க, இவர் என் அப்பாவா அப்படி சொல்லிட்டு. ஆமாம் சுடர், இவனை உன் அப்பான்னு சொல்லவே சொல்லாத, இந்த கேடுகட்ட பொறுக்கியால் தான் நீயும் கஷ்டப்படுற, அபியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க கேப்டன், அப்போது என்ன சொல்கிறீங்க மாமா, அப்போது இந்த கேப்டன் தான் என்னுடைய அப்பாவா, என்ன கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்கவும், ஆமாம் இத்தனை நாளாக நான் கேப்டன் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அந்த கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற சுடர், ஆமாம் மாமா, இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் கெட்டவரெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் இவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்கிறீங்க, இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகம் யோசிக்கிறாங்க, ஐயோ ஏதோ ஒரு கோவத்தில் இந்த வெற்றியை பார்த்ததுமே அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கோவத்தில் எல்லாத்தையுமே நம்ம உளறிட்டோமே அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா சொல்லுங்கள் மாமா, இவ தான் என் அப்பாவா அப்படி சொல்லிட்டு. நம்ம சண்முகம் வாயில் வார்த்தையே வரல. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் நீங்களாவது சொல்லுங்கள் கேப்டன், நீங்கள் தான் என் அப்பாவா அப்படி சொல்லிட்டு. உடனே நம்ம வெற்றி அழுதுகிட்டே நம்ம சுடரோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, ஆமாம் சுடர், நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டதுமே இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே தன்னோட 2 கன்னத்துலேயும் இருந்த வெற்றியோட கையை தூக்கி எறிகிறாங்க. சுடர், ஏம்மா, ஏன் இப்படி என் கையை இப்படி தட்டி விடுற? பின்ன நீங்கள் தான் என் அப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறீங்க. இத்தனை நாளாக நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டுக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான். இன்றைக்கி அம்மா ஜெயிலில் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பிரிஞ்சு நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எங்கள் வாழ்க்கையே நரகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் கேப்டன். ச்சே, இத்தனை நாளாக நீங்கள் தான் என்னுடைய அப்பான்னு தெரியாமல், நீங்கள் தான் என்னுடைய துரோகின்னு தெரியாமல் நான் உங்கள் கூட பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ நினைக்கிற மாதிரி போதும் கேப்டன். அப்போது இத்தனை நாளாக நான் உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சு தான், நான் உங்கள் பொண்ணுன்றதுக்காக தான் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சுடர், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கே நீ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்றதுவே நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ தெரியுமா? அதான் அபியை கட்டி வச்சுருந்தாங்க பாரு, அப்போ தான், அன்னைக்கு தான் நீ என் பொண்ணுன்னு எனக்கே தெரிய வந்துச்சு சுடர். அந்த நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் செத்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ நான் உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் அம்மாவை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து வெற்றிக்கிட்ட பேசவே மறுக்கிறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ தான் என் உலகமே, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ப்ளீஸ் சுடர், தயவு செஞ்சு என் கூட பேசு. நீ மட்டும் என் கூட பேசாமல் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அது என்னால் தாங்கிக்கவே முடியாது சுடர். ப்ளீஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க நம்ம வெற்றி. உடனே இங்கே சண்முகம் இருந்துட்டு, அது எப்படி அவங்க கூட பேசுவா? இந்த பிஞ்சு குழந்தை இந்த வயசில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே உன்னால் இழந்திருக்கா. அது எப்படி உன்கிட்ட பேச முடியும்? இங்கே பாரு சுடர், இந்த பொறுக்கி பையன்கிட்ட நீ பேசவே பேசாத. இவனால் தான் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய நிலமையும் அம்மாவோட நிலமையும் இவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு கஷ்ட காலத்தில் போய்கிட்டு இருக்கு. எக்காரணத்து கொண்டு இவனை நம்பிடாத. இவனை நம்பி போய் தான் அபியோட வாழ்க்கை இன்னைக்கு தர நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சுடர், இல்லை சுடர், நான் ரொம்ப நல்லவன் சுடர், அது உனக்கே தெரியும்ல. நீ யாருன்னு தெரியாதப்போவே உன் கூட நான் நல்லா தானே பழகினேன். உன்கிட்ட மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன். என்னை பற்றி நானே பெருமையாக புகழ்ந்து பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாத. ஏன்னா என்னை பற்றி உனக்கு தெரியணும்ல. அபி உண்மையாகவே உயிருக்கு உயிராக நேசித்த அவள் தான் நேசித்தா பார்வதி அக்காவை. அவள் மட்டும் இல்லை, நான் எல்லாருமே அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்போம். அவங்க என் அம்மா மாதிரி. கருணாவை நான் ரொம்ப நாளாக கருணாவும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம். கருணாவோட பொண்டாட்டியை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அபி கத்தியால் குத்திட்டா சுடர். அந்த தப்பை வந்து கரெக்டாக அதாவது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும்ல சுடர். அதுக்காக தான் நான் உண்மையை மட்டும்தான் போலீஸ்கிட்ட சொன்னேன். அதுக்காக தான் தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை தான் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளே தவிர மற்றபடி நான் அநியாயமெல்லாம் அவன் மேலே பழி போடல. இதான் நடந்தது. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க சுடர். நீ தான் என் வாழ்க்கை சுடர். நீ தான் என் உலகம். நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படா நான் உன் அப்பா அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் அப்பான்னு சொன்னால் நீ என்னை ஏற்றுப்பியா? என் கூட சந்தோஷமாக பேசுவியா? என்னை அப்பாவா நீ ஏற்றுப்பியான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. அதனால தான் தயங்கிக்கிட்டு உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். மற்றபடி நான் தப்பானவெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் எனக்கு நீ இருக்கன்ற விஷயமே தெரியும். அது என்னுடைய பொண்ணுன்ற விஷயமே தெரியும். மற்றபடி அதுக்கு முன்னாடி அபி தனியாக தான் இருக்கான்னு நினச்சேன். எத்தனையோ டைம் நான் ஜெயிலுக்கு கூட வந்திருக்கேன். ஆனால் உன்னை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சொல்லி சுடர்கிட்ட புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுடர் குழப்பமாகவே இருக்காங்க. என்ன கேப்டன், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப கெட்டவர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லவராக இருந்திருந்தா என் அம்மாவை நீங்கள் மாட்டி விட்டுருக்க மாட்டீங்களே. நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு நல்லவரோ அதே அந்த அளவுக்கு என் அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது. எல்லாருக்குமே தன்னை சுற்றி உள்ள எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்னை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எனக்கு நல்லது சொல்லி கொடுக்குறவங்க அவங்களும் நல்லவங்களாக தானே இருப்பாங்க. சொல்லுங்கள் கேப்டன், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு உடனே நம்ம சுடர்கிட்ட, இல்லை சுடர், நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மாவும் நல்லவ கிடையவே கிடையாது. போதும் நிறுத்துங்க கேப்டன். என் அம்மாவை பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா என் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு டைம்
அதாவது நீங்கள் அம்மு வாழ்க்கை விஷயத்தில் என்ன நடந்தது, அம்மு உண்மையாகவே தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு நீங்கள் தீர விசாரிச்சுட்டு இருக்கணும் கேப்டன். நீங்கள் விசாரிக்காமல் அந்த ஒரு ஸ்டெப்பு எதுவுமே எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போலீஸ்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையாகவே அம்மு தப்பு செய்யலை. நீங்கள் வேணால் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். என் அம்மு மேலேக்கு எந்த தப்புமே இல்லை. நீங்கள் தீர விசாரிக்கணும். இந்த விஷயத்தில் விசாரித்து யார் தப்பு செஞ்சாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க கேப்டன். என்றைக்கு நீங்கள் அம்மு நிரபராதின்றதை நிரூபித்து வெளியே கூட்டிகிட்டு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் முகத்தை பார்ப்பேன். அன்னைக்கு தான் உங்கள் கூட பேசுவேன். அது வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். இனிமேல் என் முகத்தில் முழிக்காதீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிடுறாங்க. நம்ம வெற்றி ரொம்பவே நொறுங்கி போய் அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெற்றி சுடர் சொன்ன மாதிரி அம்மு ரொம்ப நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர விசாரிப்பாங்களா, இதில் கர்ணா தான் கெட்டவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க.